வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு வரவுள்ளார். அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 5176 கோடி ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் இது நிபந்தனையான ஒப்பந்தங்கள் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 17 நாட்கள் பயணம் முடிவடைந்து சென்னை வரவுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சென்னையிலிருந்து டெல்லிக்கு அழைத்து செல்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்து கொண்டு இருப்பதாக ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. அமெரிக்காவில் பினாமிகளுக்கு சொத்துக்களை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை முடியும் வரை டெல்லியில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் என்ற தகவல்கள் தற்பொழுது தமிழக மக்களுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் சென்றாலே அதில் கோபாலபுர குடும்பத்திற்கு ஆதாயம் இல்லாமல் இருக்காது. அந்த வரிசையில்தான் கோபாலபுர குடும்பத்தில் சில முக்கியமான நபர்களுக்கு அமெரிக்காவில் உள்ள சில முக்கிய முன்னணி நிறுவனங்களை வாங்கி கொடுத்திருப்பதாகவும் இது பல ஆயிரம் கோடி மதிப்புகள் பெறும் என்றும் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரீசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய ஜி-ஸ்கொயர் நிறுவனம் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அந்த வரிசையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் பல்வேறு நிறுவனங்களையும் சந்தித்துள்ளார். இதில் பல ஆயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடுகளை பெற்றதாகவும் இதனால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் பெருகும் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். அதற்கு முன்பாக சிங்கப்பூர், ஜப்பான், துபாய் போன்ற நாடுகளுக்கும் சென்றார். ஆனால் 6000 கோடி 7000 கோடி என்று கணக்கு மற்றும் காட்டினாரை தவிர எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் தமிழகத்தில் நிறுவப்படவில்லை. ஆனால் கோபாலபுர சொத்துக்கள் மட்டும் இந்த 3 ஆண்டுகளில் எட்டாத உயரத்தை அடைந்துள்ளது. எப்படி என்பதை தான் தற்பொழுது வரை மக்கள் அதிர்ச்சியாக பார்த்து வருகிறார்கள். அந்த வரிசையில் அமெரிக்காவிலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதிய நிறுவனங்களை பினாமிகளது பெயரிலும் கோபாலபுரத்தில் உள்ள தனது உறவினர்களது பெயரிலும் வாங்கியிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை டெல்லி காவல்துறையினரும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சென்னை காவல் நிலையத்திலிருந்து நேரடியாக அழைத்து செல்வார்கள். விமான நிலையத்தில் வந்தவுடனே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டால் சென்னையில் கலவரம் நடக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.